ஐயா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுந்த வடை. என்ன நல்லா எண்ணெய் அடிக்காத உளுந்த வடை. எல்லாருமே எண்ணெய் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உளுந்த மாவோடு சேர்த்து வந்து அரிசி மாவு தானே போடுவோம். ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. புட்டு மாவு, புட்டரிசி மாவு. ஆமாம், அதான் போட்டால் தான் சும்மா வடை எண்ணெய் அடிக்காமல் சும்மா ஜம்முன்னு வரும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சும்மா அருமையாக இருக்கும் வடை. ஆமாம், உளுந்த வடை நல்லா எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெயை கம்மியாகவே ஊற்றிக்கிட்டு உளுந்து நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்த அப்புறம் எடுத்துக்கிட்டு ஒரு வெங்காயம் கூட போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரு வெங்காயம் கூட போட்டு நல்லா மிளகாய் பொடிசாக வெட்டி போட்டு லைட்டாக சீரகம் போட்டு இஞ்சி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அதோடு சேர்த்து நம்ம புட்டு மாவு இருக்குது பார்த்தீங்களா? புட்டு மாவு நல்லா நொறுன்னு இருக்குல்ல, அப்போ இதோ உளுந்தோடு போடும்போது நல்லா மொறுன்னு வரும். ஆமாம், வடை சும்மா ஜம்முன்னு வரும். ஆனால் நல்லா எண்ணெயில் நல்லா வெந்துட்டுருக்கு வடை, உளுந்த வடை. இன்னும் என் மகன் வண்டி ஓட்டிகிட்ருக்கான். வடை ரெடி ஆயிடுச்சு. சரி, ரைட்டு, வாங்க சாப்பிட வாங்க.